கடமைகளில் எத்தனை தத்துவங்கள். ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், எங்கள் இறைவா எங்களை விட்டும் நரகத்தினுடைய வேதனையை நீ தூரமாக்குவாயாக. இன்ன அஸாபஹா கான கராமா, அதனுடைய வேதனை நீங்காததாகும் என்கின்ற துஆவை நாம் பார்த்து வருகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நரகத்தை விட்டும் நரகத்தினுடைய வேதனைகளை விட்டும் பாதுகாப்பு தேடும்படி சொல்லக்கூடிய ஒரு துஆ ஒன்று இது. எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே கூறி காண்பிக்கின்றான், ஃபஅம்மல்லதீன ஆமனு பில்லாஹி வஅதஸிமு, யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு பற்றி பிடித்துக் கொண்டார்களோ, யார் அல்லாஹுவை நம்பிக்கையோடு அவனே பற்றி பிடித்துக் கொண்டார்களோ, ஃபஸயுத்கிலுஹும் ஃபீ ரஹ்மத்தின் மின்ஹு வ ஃபضலின், அவருக்கு அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை கொடுத்துறான். ஒன்னு, அவனுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய அருளையும் அவனுடைய கருணையையும் அல்லாஹ் அவரை நுழைய செய்து விடுவான். அடுத்து யஹ்தீஹி இலை சிராத்த முஸ்தகீமா, அவருக்கு நேரான பாதையை அல்லாஹ் காண்பித்து கொடுப்பான் என்பதாக ஒரு வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். இப்போ இந்த துஆவுல ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், எங்கள் இறைவா நரகத்தினுடைய வேதனையை விட்டு எங்களை நீ தூரமாக்குவாயாக என்று அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். அப்ப யார் அல்லாஹ் அந்த வேதனையை விட்டு தூரமாக்குவான் அப்படின்னு சொன்னா, யாருக்கு அல்லாஹ்வுடைய கருணை கிடைச்சிருச்சோ, யாருக்கு அல்லாஹ்வினுடைய அருள் கிடைச்சிருச்சோ, அவங்களை என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் தன்னுடைய கருணையை கொண்டு தன்னுடைய அருளை கொண்டு அவர்களை அந்த நரகத்தினுடைய அந்த வேதனையை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துருவான். யாருக்கு அல்லாஹ் இதை வழங்குவான் அப்படின்னு சொன்னா, யார் அல்லாஹ்வை நம்பிக்கையோடு பற்றி பிடித்துக் கொண்டார்களோ, எந்த ஒரு நிலையிலையுமே அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்வது, அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கிறார். யார் அல்லாஹ்வை உறுதியாக நம்பிக்கை கொண்டு பற்றி பிடித்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தையும் தன்னுடைய ஃபضலையும் அல்லாஹ் வழங்குறான். யஹ்தீஹி இலை சிராத்த முஸ்தகீமா, அவருக்கு நேரான பாதையை அல்லாஹ் காண்பித்து கொடுத்துருவான். அப்ப அவர் தவறான பாதைக்கு போக மாட்டார். அவருக்கு இந்த உலக வாழ்க்கையிலையும் மறுமை வாழ்க்கையில ரெண்டிலையுமே அவருக்கு நேரான வழியை அல்லாஹ் காண்பித்து கொடுப்பான். சகோதரர்களே, அல்லாஹ்வை உறுதியாக நம்புவது, அதைத்தான் அல்லாஹ் சொல்ல வரான். நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன் என்பதாக எல்லாருமே சொல்லிடலாம். ஆனா யார் உறுதியா நம்புறதுங்கிறது தான் இங்க பிரச்சனை. அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கணும். எப்படி நாம சந்தோஷமாக இன்பமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வை முழுமையாக எப்படி நம்பி இருக்கிறோமோ, அதே மாதிரி நெருக்கடிகளும் கஷ்டங்களும் சிரமங்களும் வரும் பொழுதும் அந்த நம்பிக்கை உறுதியா இருக்கும். அந்த நம்பிக்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது, மாற்றம் வந்துடக்கூடாது. அல்லாஹ்வை உறுதியாக நம்புவது, எது நடந்தாலும் எந்த நிலையிலையும் எல்லா காரியத்திலையும் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டால், பற்றி பிடித்து கொண்டால், அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, நாம் எதை கேட்டாலும் அதை அல்லாஹ் வழங்குவான். யாருக்கு என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எந்த சூழலிலும் எந்த நிலையிலையுமே நம்பிக்கையை மட்டும் கைவிட்டக்கூடாது. என்னுடைய ரப்பு என்னை பாதுகாப்பான், என்னுடைய ரப்பு எனக்கு உதவி செய்வான், என்னுடைய ரப்பு என்னை என்ன செஞ்சிருவான், கைவிட மாட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதியான நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். நம்பிக்கையோடு கேட்கணும். அவர் நம்பிக்கையோடு முழு நம்பிக்கையோடு அவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான். அதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்றான், ஃபஅம்மல்லதீன ஆமனு பில்லாஹி, நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன் என்பதாக சொல்வதில் விஷயம் அல்ல, அல்லாஹ்வை உறுதியாக நம்புவது. அல்லாஹ்வை உறுதியாக நம்புவது அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தரும். அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகள் என்ன அப்படின்னு சொன்னா, யார் தன்னுடைய தனக்கு வழங்கியதிலிருந்து அல்லாஹ் தனக்கு என்னெல்லாம் வழங்கி இருக்கிறானோ
அந்த அல்லாஹ் வழங்கியதிலிருந்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர் அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவார் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இரண்டாவது, வல் ஆகிரத்து கைரும் அபகா, அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். மறுமையினுடைய வாழ்க்கை இருக்குது, அந்த மறுமையினுடைய இன்பமே சிறந்தது என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த உலக வாழ்க்கையில நாம அனுபவிக்கக்கூடிய எதுவுமே நமக்கு நிரந்தரமானதல்ல. இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம், நாளைக்கு வரும், அடுத்த நாள் போயிடும். ஒரு வாரம் நம்ம கூட இருக்கும், அப்புறம் நம்மளை விட்டு போயிடும். ஒரு மாதம் இருக்கலாம், ஒரு வருடம் இருக்கலாம், 5 வருடம் இருக்கலாம், 10 வருடங்கள் இருக்கலாம். ஆனா இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய எதுவுமே நிரந்தரம் கிடையாது. கணவன் மனைவி நிரந்தரமா கிடையாது, குழந்தைகள் நிரந்தரமா கிடையாது, நம்ம சம்பாதித்து வைக்கக்கூடிய சொத்து சுகங்கள் நமக்கு நிரந்தரமான்னு சொன்னா கிடையாது. எதுவுமே இந்த உலகத்துல நமக்கு நிரந்தரமே கிடையாது. எது வேண்டாலும் வரும், எது வேணாலும் போவோம், எப்போ வேணாலும் வரலாம், எப்போது வேணாலும் அதை நம்மை விட்டு சென்று விடலாம். அதனால இந்த உலக வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் பெரிதாக இந்த உலகத்தினுடைய விருப்பத்தை ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் சொல்லல. ஆனா மறுமையினுடைய வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது வல் ஆகிரத்து கைரும் அபகா, மறுமையினுடைய இன்பமே சிறந்தது என்பதாக அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். என்ன காரணம் தெரியுமா? அங்க சொர்க்கம் கிடைக்கும். அங்க மறுமையினுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வினுடைய பொருத்தம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய ஃபضل, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வினுடைய நெருக்கம் கிடைக்கும், நபிமார்களுடைய தரிசனம் கிடைக்கும், அல்லாஹ்வே நம்முடன் பேசக்கூடியவனாக இருப்பான். அங்க என்ன வேண்டாலும் கேட்கலாம், எல்லாமே கிடைக்கும். இதுதான் கேட்கணும், இது கேட்க கூடாதுங்க கூடிய அளவுகோல் சொர்க்கத்துல சொர்க்கவாதிகளுக்கு கிடையாது. அவங்க நினைச்சதெல்லாம் கேட்கலாம். அங்க யாருடைய அதிகாரமும் இருக்காது. யாருக்கு? சொர்க்கவாசிகளுக்கு யாருடைய அதிகாரமும் இருக்காது. எந்த விதமான போட்டியும் பொறாமையும் அந்த சொர்க்கவாசிகள்கிட்ட இருக்காது. ஏன்னா அவருக்கு இப்படி இருக்குது, எனக்கு இப்படி இல்லையே, அவரு நினைச்சதெல்லாம் கிடைக்குது, எனக்கு கிடைக்கலையேங்க கூடிய போட்டியோ பொறாமையோ அங்க சொர்க்கத்துல சொர்க்கவாசிகளுக்கு இடையில ஏற்படாது. இதெல்லாம் யாருக்கு அல்லாஹ் வழங்குவான்னு சொன்னா, யாரை அல்லாஹ் நரகத்தை விட்டு தூரமாக்கி விட்டானோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய அந்த நரகத்தை விட்டு நம்மை பாதுகாத்து அந்த சிறந்த அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் வழங்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா அஸ்ரிஃபன்னா அஸாப ஜஹன்னம், இந்த துவாவை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். எங்கள் இறைவா, நரகத்தை விட்டும் நரகத்தினுடைய வேதனையை விட்டும் எங்களை தூரமாக்குவாயாக. இன்ன அதாபகா கானகராமா, அதனுடைய வேதனை மிகவும் நீங்காததாகும். அல்லாஹ் அத்தகைய நரகத்தை விட்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம் சந்ததிகளையும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாயுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி